தேவன் இருக்கிறதுக்கு என்ன பண்ணல, அவோ தேவன் போயிட்டு தான் அந்த வாக்கு தத்தத்தை என்ன பண்றாங்களோ அவங்களோட வாழ்க்கையில தேவன் என்னோட இருக்காருன்னு சொல்லிட்டாவே, அப்ப எதுக்கு பயப்படணும்? நான் அற்புதத்தை செய்யறேன், அவரோட நாமத்தை நான் என்ன பண்றேன், அற்புதத்தை செய்யறேன். ஏன்? அவர் என்னோட இருக்காரு. என்னோட வாழ்க்கை என்ன பண்றத நாங்க யூஸ் பண்ணிக்கிறேன். அத்தனை என்ன பண்ணி வாக்கு தத்தத்தை நம்பி எப்படி வாழ்றது, இப்படிதான் வாழ்க்கை. அவர் வாழ்க்கை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தேவன் நம்ம என்ன பண்ண நல்லாவே கற்றுக்காரு. நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கணும். நம்ம வாழ்க்கை நம்ம என்ன பண்ணுங்க யூஸ் சரிங்களா? எப்படி பேதுரு யோவானுக்கு முதல்ல என்ன பண்றாரு, கிருஷ்ணருக்கு எல்லாத்தையும் சொன்னாரு, நான் என்ன பண்றேன் உன்னோட இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி ஏதாவது செய் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. தேவன் என்னோட இருக்கான்னு சொல்லிட்டாங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அற்புதத்தை செய்யலாம். பேதுருக்கு என்ன பண்றாரு, அற்புதத்தை செய்யறாரு. அவர் என்னோட இருக்காருன்னு சொல்லிட்டாரு, நான் என்ன பண்றேன், அதை நான் பிரசங்க பண்றேன். பிரசங்க பண்ணார். 3 இடத்துல என்ன பண்றாங்க, வாக்குப்பத்தை என்ன பண்ணாங்களோ வாழ்க்கை என்ன பண்ணி யூஸ் பண்ணி. ஓகே, உங்களோட என்னோட நாம எப்படி இருக்கிறோம், புத்த வாக்குப்பத்தை நம்ம எப்படி யூஸ் பண்றோம். வாக்குப்பத்தை வச்சு என்ன பண்ண பைபிளை வச்சது மட்டும் பத்தாது, வச்சு என்ன பண்ணாங்க பின்னால எழுதிக்கிறாங்க. 2026 வாக்குப்பத்தை தேர்தல் பேசுவாங்க. அதெல்லாம் வச்சு ஜெபிக்கிறதுல ஜெபிச்சா கத்தா அதன்படி வாழ்ந்தா கத்தா என்னது உங்களுக்கு உணவுக்குள்ள என்ன பண்ண உணவு தேவன் என்னோட இருக்கிறான்னு சொல்லி உணவு என்ன பண்ணா அதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா.